இந்த மைதாவை பேஸ் பண்ணி இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அதிகமா ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல டாக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு தெரியுமா? இந்த மைதா உண்மையாவே உடம்புக்கு வந்து ஒரு ஆபத்தான உணவுப் பொருளா? இந்த மைதாவை பேஸ் பண்ணி இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுனால நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வா. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்க தோழி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மைதாவை பேஸ் பண்ணி இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து வருது, அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஏன் வருது, வீட் அண்ட் மைதா இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எதை வந்து சாப்பிடுறதுனால நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மைதா வந்து நிஜமாவே நம்ம உடம்புக்கு வந்து ஒரு அன்ஹெல்தியான ஃபுட்டா, அதாவது வந்து நிறைய ஆபத்தை வந்து விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மைதாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்டாலுமே அதுல இருந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும். சோ அதனால நம்ம வந்து அந்த உணவுப் பொருளை சாப்பிடுவோம். ஆனா எந்த ஒரு சத்துமே இல்லாம, எந்த ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூமே இல்லாம இருக்கிற ஒரு உணவுப் பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைதா தாங்க. இந்த மைதால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசா வந்து எந்த ஒரு சத்துக்களுமே கிடையாது, எந்த ஒரு நியூட்ரிஷனும் வந்து கிடையாது. இந்த மைதா வந்து எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாக்கணும்ல. மைதா வந்து இந்த கோதுமையில இருந்து தயாரிக்கிறாங்க. அதாவது இந்த வீட் கிரைன்ல இருந்து வந்து ரெடி பண்றாங்க. இந்த கோதுமையில இருந்தா வந்து நிறைய சத்துக்கள் எல்லாம் இருக்கு, ஃபைபர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து தயாரிக்கிற மாவு தானே மைதா மாவு. ஏன் வந்து இந்த மைதால மட்டும் எந்த சத்தும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோதுமை மாவு வந்து பாத்தீங்கன்னா ஹோல் கோதுமையை வந்து, அதாவது இந்த முழு கோதுமையை வந்து அப்படியே அரைச்சு எடுப்பாங்க. அதாவது இப்ப இந்த ஒரு முழு கோதுமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 3 பார்ட் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற அவுட்டர் லேயர் வந்து பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தவிடு. நடுப்பகுதியை வந்து பாத்தீங்கன்னா எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லாஸ்டா இருக்கிற ஒரு சின்ன கட்டி போல இருக்கிற பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு கோதுமையோட இந்த 3 பார்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் லேயர்ல வந்து ஃபைபர், அதிகமான நார்ச்சத்து, அயன், விட்டமின் அண்ட் மெக்னீசியம், இது போல நிறைய சத்துக்கள்லாம் வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா இருக்கிற ஜெர்ம், இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சத்துக்கள் வந்து இருக்கு. ஆனா நடுப்பகுதியில இருக்குல்ல இந்த எண்டோஸ்போம்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த சத்துக்களுமே கிடையாது. கோதுமை மாவு தயாரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோதுமையோட எல்லாத்தையுமே வந்து முழுமையா அரைச்சு வர்ற மாவு தான் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு. எண்டோஸ்போம்ல வந்து அதுல வந்து ஃபுல் ஆஃப் ஸ்டார்ச் தான். சோ இதை மட்டுமே வச்சு தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா மைதா. இந்த ஹைலி ரீஃபைன் பண்ற ப்ராசஸ்னால வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள எல்லா சத்துக்களுமே வந்து வெளியில போகுது. சோ இத அதிகமா எடுத்துக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் நியூட்ரியன். இதோட ஹை ரீஃபைன் ப்ராசஸால இதுல உள்ள எல்லா நியூட்ரிஷனுமே வந்து போடுதுங்க. சோ இப்ப நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோதுமையில இருந்து தயாரிக்கிற கோதுமை மாவுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஃபைபர், புரோட்டீன், நிறைய எசென்சியல் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு மைதாவை கம்பேர் பண்ணும்போது. ஆனா இதே மைதால வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் கிடையாது, எந்த ஒரு சத்துக்களுமே வந்து அவ்வளவா அதுல கிடையாது. ரெண்டாவது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. அதாவது இந்த நம்மளோட பிளட் சுகர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரேபிடா ஸ்பைக் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிளட் லெவல்ல வந்து இந்த குளுக்கோஸோட அமௌண்ட் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த வீட் ஃபிளாரை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோவரா இருக்கும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குளுக்கோஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் வந்து நம்ம பிளட்ல வந்து ரிலீஸ் ஆகும். சோ அதனால நம்மளோட சுகர் லெவலும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலா அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த செரிமான கோளாறுகள்லாம் வந்து நிறைய வரும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரீஃபைன் பண்ற ப்ராசஸ்ல இதுல உள்ள ஃபைபர் எல்லாமே வந்து வெளியில போயிடுது. நம்மளோட செரிமான ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ இந்த ஃபைபரே வந்து இந்த மைதால இல்லாததுனால நம்மளுக்கு வந்து நிறைய செரிமான கோளாறுகள் வரும். லைக் அதாவது கான்ஸ்டிபேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து மோஷன் பாஸ் பண்ண முடியாம இருக்கிறது. இது மாதிரி நிறைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வந்து இந்த மைதாவை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுனால வரும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ். இந்த மைதாவை வந்து பேஸ் பண்ணி செய்யற உணவுப் பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அன்ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கும். தென் நிறைய சுகர் ஆட் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஹை கேலரிஸ் வந்து இதுல இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ற அதிகமான அடிட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அன்ஹெல்தியான ஒரு வெயிட் கெயினை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஹார்ட் டிசீசஸ் வரும். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம், கேன்சர்லாம் கூட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ்பெஷலி இந்த பரோட்டா எல்லாம் அதிகமா சாப்பிடறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு வருது.
அது மட்டும் இல்லாம இந்த ஹார்மோனல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரதுக்கு நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மைதா பேஸ்டு ஃபுட்ஸ வந்து ரெகுலரா எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து எப்பயாவது அக்கேஷனலா வந்து எடுத்துக்கிறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. பட் இத ரெகுலரா வந்து அடிக்கடி சாப்பிடும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா, இது போல பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த மைதாவ வச்சு என்னென்னலாம் உணவு பொருட்கள் செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெறைய பேருக்கு விருப்பமான இந்த பரோட்டா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் பிரெட், நெறைய கேக் அண்ட் பேஸ்ட்ரீஸ், பிஸ்கெட் சோ இது மாரி நெறைய ஃபுட் ஐட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மைதாவுல இருந்து ரெடி பண்றாங்க. இந்த மாரி மைதா உணவுப் பொருட்கள வந்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு இதுக்கு அல்டர்னேட்டிவ் ஃபுட்டா வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் பிரெட்க்கு பதிலா வீட் பிரெட் எடுத்துக்கலாம். அதாவது இந்த கோதுமை மாவுல இருந்து ரெடி பண்ண வீட் பிரெட் எடுத்துக்கலாம். பிஸ்கெட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய இந்த கோதுமை மாவுல இருந்து செய்யக்கூடிய பிஸ்கெட்ஸ் வந்து நெறைய வந்திருக்கு. சோ இது போல ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் வந்து நம்ம மைதாவுக்கு பதில் நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.